மோடி எம்பிஸ் எம்எல்ஏஸ்லாம் ஏதோ அக்கௌண்ட்ஸு அமித்ஷாட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அமித்ஷா என்ன ஆடிட்டர் ஜெனரலாக, இன்கம் டேக்ஸு கமிஷனராக? இன்னும் கொஞ்சம் காலம் அவர் வெளிநாட்டுக்கு போகாமல் இங்கே உள்நாட்டிலேயாவது சுற்றி வர்றது நல்லது. அப்போ தான் இந்தியாவில் இருக்கிற அடித்தட்டிலே வாழக்கூடிய மக்களுடைய நிலைகளை அவராலே புரிந்து கொள்ள முடியும். பிரதமர் அவர்கள் 50 நாளில் அந்த பிரச்சனை சரியாயிடும்னு சொல்கிறார். இன்றைக்கு குறைய 22 நாள், 3 வாரம் ஆயிடுச்சு. 3 வாரத்தில் என்ன பிரச்சனை தீர்ந்திருக்கிறது? இதெல்லாம் கருப்பு பணம் வச்சுருக்கவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கா அல்லது கருப்பு பணத்தை களைவதற்கான்னு தெரியல. மோடி அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். வங்கிகளுக்கு முன்னாலே, ஏடிஎம் முன்னாலே மயங்கி விழுந்து 7 பேர் 70 பேர் செத்து போனாங்களே நாடு முழுதும். அதில் யார் எல்லாம் தொழிலதிபர்களாக செத்தாங்க. இப்போ மோடி எம்பிஸ் எம்எல்ஏஸ்லாம் ஏதோ அக்கௌண்ட்ஸு அமித்ஷாட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அமித்ஷா என்ன ஆடிட்டர் ஜெனரலாக, இன்கம் டேக்ஸு கமிஷனராக? அவர்கிட்ட கொடுக்கறதுனால என்ன ஆக போகுது? பிஜேபி எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் கொண்டு போய் அவர்கிட்ட அக்கௌண்ட்ஸ் கொடுத்தா அவர் என்ன சர்டிஃபிகேட் எல்லாம் கணக்கும் சரியாக இருக்கும் பாரா? இல்லை எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்லாம் பிஜேபியை சார்ந்தவரெல்லாம் முறைகேடாக அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, ஊழல் செய்திருக்காங்கன்னு அந்த கட்சியுடைய தலைவர் சொல்லுவாரா? இது யாரை ஏமாற்றுவதற்காக அல்லது யாரை திருப்திப்படுத்துவதற்காக இது போன்ற நாடகங்களிலே மோடி அவர்கள் தொடர்ந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியக்கூறு இல்லாத விஷயங்களில் பிரதமர் கவனம் செலுத்துகிறார். அன்றாட சிரமப்படுகிற ஏழை எளிய மக்களுடைய குடும்பத்தை பற்றியோ, அவருடைய கஷ்டங்களை பற்றியோ, அவருடைய மனோபாவங்களை பற்றியோ பிரதமர் மோடி அவர்களுக்கு தெரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவருக்கு கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் ஹவுசஸ், பெரும் கோடீஸ்வரர்கள், தனவந்தர்களுடைய நிலை தான் பிரதமர் மோடிக்கு தெரியுதே தவிர ஏழை எளிய மக்களுடைய நிலை அவருக்கு முற்றிலும் தெரியவில்லை. இன்னும் கொஞ்சம் காலம் அவர் வெளிநாட்டுக்கு போகாமல் இங்கே உள்நாட்டிலேயாவது சுற்றி வர்றது நல்லது. அப்போ தான் இந்தியாவில் இருக்கிற அடித்தட்டிலே வாழக்கூடிய மக்களுடைய நிலைகளை அவராலே புரிந்து கொள்ள முடியும் என்று நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்று சொல்லுகிற பிஜேபி அல்லது பிஜேபி அரசு அல்லது மத்திய அரசு வெஸ்ட் பெங்காலில், பீகாரில், தமிழ்நாட்டில் பல இடங்களில் கட்சி அலுவலகங்கள் கட்டுவதற்கும் நிறைய இடங்களில் இடம் வாங்கியிருக்காங்க. நிறைய இடங்களில் ரியல் எஸ்டேட்டில் பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பணமெல்லாம் யார் கொடுத்தது, எங்கிருந்து வந்தது? நாடு முழுவதும் எவ்வளவு இடங்களிலே பத்திரம் கட்டடங்களுக்கு, கட்சி அலுவலகங்களுக்காக இடம் வாங்கப்பட்டிருக்கிறது? என்ன எஸ்டிமேட்டில் கட்ட போகிறாங்க? இதுக்கு உதவி செய்த தொழில் அதிபர்கள், பெரியவர்கள் யார் என்கிற விவரங்களை எல்லாம் பிஜேபி வெளியிட்டால் நன்றாக இருக்கும். இந்த கருப்பு பண ஒழிப்புக்காக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்பட்ட இந்த திட்டம் முற்றிலும் பெரும் தோல்வியில்தான் முடிந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள் 50 நாளில் அந்த பிரச்சனை சரியாயிடும்னு சொல்கிறார். இன்றைக்கு குறைய 22 நாள், 3 வாரம் ஆயிடுச்சு. 3 வாரத்தில் என்ன பிரச்சனை தீர்ந்திருக்கிறது? ஏறக்குறைய இந்த கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையாக சொல்லப்படுகிற இந்த நடவடிக்கை சம்பந்தமாக மத்திய அரசுக்கு ஏறக்குறைய 1 லட்சம் கோடிக்கு மேலே செலவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னமும் வங்கிகளிலே 500 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய் சேரவில்லை. திரு சீதாராம் யெச்சூரி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் சொன்னதைப் போல கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய தாய்மார்கள் அல்லது உழைக்கின்ற வர்க்கத்தை சார்ந்தவர்கள், சிறு சிறு விவசாயிகள் அல்லது வியாபாரிகள், இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன தொகை 2000, 3000, 5000 இந்த மாதிரி தொகைகளை மாற்றக்கூடிய, கையில் இருக்கிற 500, 1000ங்களை மாற்றக்கூடிய இந்த கால அவகாசத்தை நீட்டிப்பது நல்லது. நான் சொல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சீதாராம் யெச்சூரியை கேட்டிருக்கார். காரணம், கிராமங்களில் நிறைய இடங்களில் பேங்க் கிடையாது, நிறைய இடத்துல பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிடையாது.
அதனால் கையில் இருந்த பணத்தை மாற்ற முடியாமல் அப்படியே அது செல்லா காசாக கையில் வச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் கருப்பு பணம் கிடையாது. அவரவர்கள் உழைத்த சேமித்த பணம் சிறிய அளவிலான கிராமப்புற தாய்மார்கள், இல்லத்தரசிகள், உழைக்கின்ற வர்க்கத்தை சார்ந்தவர்கள் வைத்திருக்கிற சிறிய தொகை. இந்த நடவடிக்கையால் எந்த கோடீஸ்வரரும் பாதிக்கப்பட்டதாக இதுவரை தகவல் இல்லை. ஏதாவது வசதியான பெரிய மல்டிநேஷனல் நிறுவனங்களோ கம்பெனியோ அல்லது பெரும் தொழிலதிபர்களோ அல்லது பெரிய பிஸ்னஸ் ஹவுசஸோ இதுவரை பாதிக்கப்பட்டதாக ஒரு தகவலாவது பத்திரிகையில் வந்திருக்கிறதா அல்லது ஊடகங்களில் வந்திருக்கிறதா? சாதாரண மக்கள்தான் கஷ்டத்திற்கும் துயரத்திற்கும் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த வருமான வரி சட்டம் 271 படி கருப்பு பணம் அபராதம் ஏறக்குறைய 120, 130, 132% போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2.5 லட்சத்துக்கு மேலே போனால் அதுக்கு 50%னாங்க. அப்புறம் இப்போ 80%ங்கிறாரு. இதெல்லாம் கருப்பு பணம் வச்சுருக்கவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கா அல்லது கருப்பு பணத்தை களைவதற்கான்னு தெரியல. மோடி அரசாங்கம் தான் பதில் சொல்லணும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. இப்போது கருப்பு பணம் வச்சுருக்கவங்க யார் டெபாசிட் பண்ணுறாங்களோ இல்லையோ அவன் உழைச்ச பணத்தை கொண்டு வந்து போடுறதுக்கு பயப்படுறாங்க. திரு மன்மோகன் சிங் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்ன மாதிரி தான் உழைத்து சம்பாதித்து ஏற்கனவே வங்கியில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கு தடை விதித்த ஒரே பிரதமர் உலகத்திலேயே ஒரே நாடு இந்தியா தான். உலகத்தில் எந்த நாடாவது சொந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள நாடு எந்த நாட்டிலேயாவது உலகத்தில் இருக்கான்னு கேட்டிருந்தார் திரு மன்மோகன் சிங் அவர்கள். அதற்கு இன்றைக்கு வரைக்கும் மத்திய அரசின் சார்பில் பிரதமரின் சார்பில் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. பிரதமர் பாராளுமன்றத்தை மதிக்கவில்லை. ஏற்கனவே 9-10 நாளாக பாராளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கிறது. என்ன கேட்குறாங்க? பாராளுமன்றத்தில் பிரதமர் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதில் என்ன, பிரதமர் தானே அறிவித்தார், அவர் பதில் சொல்கிறதில்ல, அவருக்கு என்ன சிரமம்? ஏன் பாராளுமன்ற ஜனநாயகத்தை மதிக்காமல் செயல்படுகிறார், புறக்கணிக்கிறார்? அது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி பாராளுமன்றத்திலே பதில் சொல்ல எதற்காக திரு மோடி பயப்படுகிறார்? அவருடைய ஜனநாயக கடமையை ஆற்றுகிற விதத்தில் பாராளுமன்றத்திற்குள்ளே அவர் பதில் சொல்ல முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ 1ஆம் தேதியிலேருந்து சம்பளம் கொடுக்கணும். எப்படி கொடுக்க போகிறாங்க? ஏறக்குறைய நாடு முழுதும் மத்திய அரசு மாநில அரசுடைய ஊழியர்கள் எல்லாம் சேர்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் ஒரு சுமார் 5 கோடி பேர் இருப்பாங்க. ஸோ இவர்களுக்கெல்லாம் பணம் எப்படி கொடுக்க போகிறாங்க? இவங்கெல்லாம் பணம் எப்படி எடுக்க போகிறாங்க? கேஷாக சம்பளத்திலேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கா, கிடைக்குமா? அந்த குடும்பங்கள் ஒரு மாதம் செலவு செய்திருக்கிற பணம் சாதாரணமாக வீட்டு வாடகையிலேருந்து பால், குடும்ப செலவுகள், கடைகளில் வாங்கியிருக்கிறது, இதெல்லாம் திருப்பி ரீபே பண்ணுறதுக்கு எல்லாமே மோடி அவர்கள் சொல்கிற மாதிரி, பிரதமர் சொல்கிற மாதிரி செல்ஃபோன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியுமா? இல்லை எல்லாத்துக்கும் செக் டிரான்சாக்ஷன் பால் காய்கறிலேருந்து கொடுக்க முடியுமா? கேஷ் எவ்வளோ வித்ரா பண்ணலாம் சேலரி உள்ளவங்க? இப்படி பல்வேறுமான சிரமங்களுக்கு ஏறக்குறைய 5 கோடி குடும்பங்கள் அரசு, பொதுத்துறை, மாநில, மத்திய அரசு நிறுவனங்களிலே, அமைப்புகளிலே பணியாற்றக்கூடியவர்கள் பெருத்த சிரமத்திற்கு ஆளாகாத விதத்தில் அதற்கான உத்தரவுகளை மத்திய மாநில அரசுகள் பிறப்பிக்க வேண்டும். முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வங்கிகளுக்கு முன்னாலே, ஏடிஎம் முன்னாலே மயங்கி விழுந்து 70 பேர் செத்து போனாங்களே நாடு முழுதும். அதில் யார்? எல்லாம் தொழிலதிபர்களாக செத்தாங்க. யாராவது தொழிலதிபர் கோடீஸ்வரர் செத்துருக்கானா? நாட்டு மக்கள் தான் செத்துருக்காங்க. மயக்கம் போட்டு விழுகிறாங்களே வங்கிகளுக்கு முன்னால், ஏடிஎம் முன்னால் காத்து கிடக்கிறார்களே நாள் முழுதும்.
இவரெல்லாம் பெரும் செல்வந்தர்களா? நாட்டு மக்கள் தான். அவங்கெல்லாம் மனிதர்கள் இல்லையா? இந்திய நாட்டு மக்கள் இல்லையா? அவங்க குடிமக்கள் இல்லையா? எங்காவது 2 பேர். நேற்று கூட ஒரு 3 வயசு புள்ள பிரதமருக்கு லெட்டர் எழுதியிருக்கான். பெங்களூர்லேருந்து 2ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ படிக்கிற 7 வயசு குழந்தை வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய பொருளாதார திட்டத்தை வரவேற்கிறேன்னு ஒரு கடிதம் எழுதியிருக்கான். ஆக இந்தியாவில் இருக்கிற 20 கோடி குழந்தைகளும் மோடியை வாழ்த்துறாங்கன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? ஏதாவது இது மாதிரி அங்கும் இங்குமாக விளையாட்டு காட்டுகிற வேலைகளில், தமாஷ் பண்ணுற வேலைகளில் மோடி அரசாங்கம் ஈடுபடக்கூடாது. எங்காவது கிராமத்தில் ஒரு போஸ்டர் அடித்தா கிராம மக்கள் முழுதும் அதை ஆதரிக்கிறார்கள்னு அர்த்தமா? அதனால் மக்களுடைய எதிர்ப்பு தான். வங்கியில் முன்னால் இருக்கிற கூட்டம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது, பந்து பண்ணலை. ஏன் பந்து பண்ணலைன்னா பொதுமக்கள் கடை அடைப்போ, பேருந்து நிறுத்தமோ, ட்ரெயின் நிறுத்தமோ இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னோம். ஏன்னா பொதுமக்களுக்கு இடையூறு வேண்டாம்ங்கிற காரணத்தினால. மத்திய அரசு இந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு வெளியிட்ட உடனே காங்கிரஸ் அதை வரவேற்றது. இப்போ மக்கள் பிரச்சனையை காரணம் காட்டி அந்த திட்டத்தையே காங்கிரஸ் எதிர்ப்பது சரியாகுமா? அதாவது இப்போதும் கருப்பு பண ஒழிப்பையும் கள்ள நோட்டு ஒழிப்பையும் காங்கிரஸ் கட்சி இப்போதும் வரவேற்கிறது, அப்போதும் வரவேற்றது, இப்போதும் வரவேற்கிறது, எப்போதும் வரவேற்கும். ஆனால் நடைமுறை சாத்தியங்கள் என்னென்ன இருக்குங்கிறத யோசிக்காமல், முன்கூட்டி சரியாக திட்டமிடாமல், அதற்கான ஆயத்த பணிகளிலே அரசு வங்கிகளை தயார் செய்து கொள்ளாமல், மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னதைப் போல துக்ளக் ஆட்சியை விட மோசமான ஒரு அவசர கோலத்தில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதுதான் குற்றச்சாட்டு. இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 ரூபா, 50 ரூபா, 500 ரூபா தட்டுப்பாடு இருக்கிற போது 2000 ரூபாயை முதல்ல வெளியிட்டால் இந்த 2000 ரூபாய்க்கு சில்லறை எங்கே மாற்றுறது? வங்கியிலேருந்து 2000 ரூபா வாங்கிட்டு வந்துடுறாங்க. சரி, இந்த 2000 ரூபாயை கொண்டு போய் பெட்ரோல் போடணும், டீசல் போடணும், மீன் வாங்கணும், கறி வாங்கணும், வீட்டு செலவுகளுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கணும். மிச்ச சில்லறையை யார் கொடுப்பா? கடைக்காரருக்கே இனாமாக கொடுத்துட்டு வர்றதா, இல்லை கடைக்காரருக்கு இனாமாக பொருள் கொடுப்பாரா? இல்லை 2000க்கும் மொத்தம் 2000 வெளியே நோட்டு எடுத்தால் 2000த்தையும் செலவு பண்ணி ஆகணுமா? ஸோ இதுக்கு யார் பதில் சொல்கிறது?